الكريم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. யாராவது ஒருத்தவங்க இன்ட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துங்க சிராஜ் பாய் யாராவது. ஹைர் இன்ஷா அல்லாஹ். இந்த வாரம் வந்து ததப்புல் குரான் வந்து சூரத்து ரஹ்மான், அதே அந்த 4 ஆயத்துகள்ல பார்க்குறோம் நம்ம. போன வாரம் சூரா அர் ரஹ்மான் பார்த்தோம் நம்ம. அதோட மீனிங்கு கற்பனை கெட்டாத அளவிற்கு நிறைந்த பேரன்பும் அளவு கடந்த அக்கறையும் கொண்ட அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் லவ் அண்ட் கேர் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன், அது பார்த்தோம். அர் ரஹ்மான் அல்லமல் குரான் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். அளவற்ற அல்லாஹ்னு நம்ம தமிழில் போட்டுக்கிறோம். அது தாயோட அன்போட கம்பேர் பண்ணி 70 மடங்கு கம்பேர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா அந்த அளவற்ற அல்லாஹ்னோட இன்டெப்த் புரியும். அதுதான் இந்த எக்ஸ்ட்ரீம் லவ் அண்ட் கேர் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் போடுறாங்க. அது ஒரு இப்போ சமீபத்தில் பார்த்த தப்சீல் வந்து பொங்கும் கருணையாளன் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம அப்படியே வச்சுக்கோ, பொங்கும் கருணையாளன் இந்த குரானை அவன்தான் அவன்தான் கற்றுக் கொடுத்தான். அர் ரஹ்மான் அப்படின்னு சொன்னோம்னா அவனே நம்ம அல்லமர் ரஹ்மான் குரான்னா குரானை கற்றுக் கொடுத்தான். அவன்தான் அழுத்தி சொல்றது அர் ரஹ்மான் அல்லமல் குரான். அவனே மனிதனை படைத்தான், ஹலகல் இன்சான். அவனே மனிதனுக்கு பேச்சு விளக்கத்தையும், அல்லமகுல் பயான். சரி. ஆஹ் இந்த இதில் வந்து நம்ம எழுவாய் பயனிலையை வச்சு போன வாரம் பார்த்தோம். நம்ம விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாலே விளையாட்டுங்கிறது உள்ள மீனிங் இருக்கும். பாம்புன்னு சொன்னால் இங்கே உள்ள பக்கத்தில் இங்கே வந்திருக்குங்கிற ஒரு மீனிங் இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம். அதே மாதிரி அர் ரஹ்மான் அப்படிங்கிற சொல்லே வந்து இந்த டோட்டல் சூறாவில் உள்ள அத்தனை விளக்கத்துக்கும் இல்லை டோட்டல் குரானுக்குள்ள அத்தனை விளக்கத்துக்கும் அவன் வந்து அர் ரஹ்மான் அப்படிங்கிற இந்த சொல்லுல எல்லாத்தையும் அடைக்கிறான் அப்படிங்கிற மாத்தம். அந்த சூரா நூறில் வந்து அர் ரஹ்மான்ங்கிறவன் யார், மர் ரஹ்மான் கேட்குறாங்களோ அதுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாகவும், ஒவ்வொரு செய்தியும் சொல்லி அர் ரஹ்மான் யாருன்னா அர் ரஹ்மான் யாருன்னா அர் ரஹ்மான் யாருன்னா அப்படிங்கிற மாதிரி டோட்டல் சூறாவுமே அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கிடைச்ச மாதிரி நமக்கு, ஹலோ, நமக்கு வந்து இப்போ நம்முடைய ரசூல்லாவுடைய சமுதாயத்துக்கு இந்த வந்து அல்லாஹ் தாலா கொடுத்தது வந்து குரான். அது அத்தாட்சியாக இருக்குது. அந்த அத்தாட்சியை வந்து அல் குரானை பொய்ப்பிக்கும் கூட்டத்தாரே, மற்ற முந்தைய சமுதாயம் அழிக்கப்படுற மாதிரி நீங்கள் அழிக்கப்படலை. காரணம், கற்றுக் கொடுத்தவன் அல்லமல் குரான், கற்றுக் கொடுத்தவன் ரஹ்மானா இருக்கிறான், கொண்டு வந்து சேர்த்தவர் ரஹ்மத்துல் ஆலமீன் இருக்காங்க. எந்த சமூகத்திற்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ரஹ்மத்தாக நம்முடைய இந்த மார்க்கமும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க மூலமாக கொண்டு வந்த இஸ்லாமும் இந்த குரான் இருக்குது. அந்த ரஹ்மான் நமக்குள்ளேயே எத்தனை எத்தனை ரஹ்மத்தை வழங்கியிருக்கிறான். அவன் மனுஷனா படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லமல் குரான்கிறான். அப்போ அவன் அருளிய ரஹ்மத்திலேயே முதன்மையானது குரானை கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு பெருமை அல்லாஹ் தஆலா அவன் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். பொங்கும் கருணையாளர் அர் ரஹ்மான் அல்லமல் குரான், அவன்தான் இந்த குரானை கற்றுக் கொடுத்தான். ஹலக்கல் இன்சான், அவனே மனிதனை படைத்தான். இப்போ வந்து அர் ரஹ்மான் அல்லமல் குரான், அர் ரஹ்மான் ஹலக்கல் இன்சான். அப்போ இங்கே வந்து அர் ரஹ்மான் போட்டு ஹலக்கல் இன்சான் பார்த்தீங்கன்னா அவன்தான் மனிதனை படைத்தான். அல்லமுகுல் பயான், அர் ரஹ்மான் அல்லமுகுல் பயான், அவன்தான் பயான், அவன்தான் பேச்சு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த சீக்வன்ஸ் எப்படி வரும்னா அர் ரஹ்மான் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான் அல்லமல் குரான். இதுதான் சீக்வன்ஸ். மனுஷனை படைச்சி அவனுக்கு பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்து அவனுக்கு அந்த குரானை கொடுக்கும்போது அவனுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். ஆனால் அல்லாஹ் தாலா இங்கே சொல்கிறது அல்லமல் குரானை வெரி ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வரான். அதுக்கப்புறம் தான் ஹலக்கல் இன்சானை கொண்டு வரான். மனிதனை படைப்பதற்கு முன் மனிதனுக்கு தேவையான அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அவனை எப்படி சந்தோஷப்படுத்துறது, அவனுக்கு எப்படி புத்தி சொல்றது, அவனுக்கு எப்படி திருப்திப்படுத்துறது, அவனுக்கு எப்படி தெளிவுபடுத்துறதுன்னு எல்லாம் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலாக குரான் இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள மக்கள் வந்து அந்த இஞ்சிலையும் தௌராத்தையும் பின்பற்றிருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு மேலிருந்தும் பாதங்களின் அடியிலிருந்தும் அவங்களுக்கு இன்பத்தை புதித்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சூரத்தின் மாயுதால இருக்கும். அப்போ எல்லாத்தையும் தேவைப்படுற அல்லாஹ் தஆலா இதுக்கு முன்னாடி கொடுத்தான்.
அதுக்கு பிறகு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குரான் மூலமா இவ்வளவு தெளிவாக கியாமத் நாள் வரக்கூடிய அந்த குரானை கொடுத்து அதில் எல்லா விஷயங்களும் சொல்லி அது இல்லாத விஷயம் எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு நாமளே வந்து நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அது இருக்குங்கிற ஒரு மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த குரானை கொடுத்து இந்த குரானை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நிலைநாட்டி இருந்தால் நம்முடைய பாதங்களுக்கு மேலேயும் பாதங்களுக்கு அடியிலிருந்தும் இன்பத்தை புசித்து இருக்க முடியும். ஆனால் நம்ம அதை ரெண்டாம் பட்சமாக வச்சுக்கிறதுனால இந்த கஷ்டத்தில் இருக்கோங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அர் ரஹ்மான் அல்லமல் குரான்ங்கிற அர் ரஹ்மான்னா சுட்டரிக்கும் நரகத்தை படைத்தவன் எப்படி ரஹ்மானா இருக்க முடியும்? ஒரு கொஸ்டின் இதுலேயே இருக்கும். சூரா ரஹ்மான்லேயே வந்து நரகத்தை படைச்சோம், அந்த ஜுவாலை இருந்தது, இதில் எதை பொய்யாக்கியோம்லாம் இருக்கும். 5, 10, 50 வருஷ பாவத்திற்காக காலம் முழுவதும் நரகத்தில் கிடப்பது நியாயமா? இதெல்லாம் ஒரு கேள்விகள். அது எப்படி ரஹ்மா ஆகும்? எப்படி பொங்கும் கருணை ஆகும்? அல்லாஹ் இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து இவ்வளவு தெளிவு கொடுத்து இதற்கு பிறகும் முரண்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த இது முழுக்க முழுக்க சார்ந்து இருந்தவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும்ல, அதுக்கு கொடுத்துருக்கான். அவன் ரஹ்மானா இருக்கிறதுனால தான் இந்த நரகத்தையும் கொடுத்துருக்குறான், ரஹ்மானா இருக்கிறதுனால தான் இந்த தண்டனையும் கொடுத்துருக்குறான்னு புரிஞ்சுக்கிறோம் நம்ம. முழு சூறாமே இதற்கான பதில் தான். ஏன் இந்த வானத்தை படைச்சான், ஏன் இந்த பூமியை படைச்சான், வரிசையா ஆலாய் ரப்பிக்கும் அதுக்கதிவன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கடலுக்குள்ள, வானத்தில், பூமியில், உங்களுக்குள்ள, உங்களுக்கு சுற்றி உள்ளதில் உங்கள் மனைவிகள், இப்படி சுற்றி எல்லாத்தையும் கொடுத்து இந்த அத்தாட்சி எல்லாம் நீங்கள் பொய்ப்பிக்கிறீங்கன்னா அல்லாஹ் ரஹ்மானா இருக்கிறதுனால இவ்வளவு சொல்லி நீங்கள் பிக்கணும்னா உங்களுக்கு வந்து அந்த நரகம்ங்கிறது சாஸ்வதம் தான், அதுக்கு தங்குமிடம் உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி அல்லாஹாலா கருணையாளனாக ரஹ்மானாக இருக்கிறதுனால தான் இந்த நரகமும் இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால தான் அவன் என்ன பண்ண மனிதனை படைச்சி அவனுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அல்லவன் குரான் ஃபர்ஸ்ட் குரானை கற்றுக் கொடுத்துருக்கான். கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு மனிதனையே படைச்சிருக்கான். அப்போ அல்லமல் குரான்கள் அது ரெண்டு இருக்கும். ஆசிரியர் மாணவருக்கு மாதிரி கற்றல் கற்றுக் கொடுத்தல். ஒருத்தவங்க டீச்சிங் லேர்னிங், ரைட்டா? ஒன்று லேர்னிங் கற்றல், டீச்சிங்னா கற்றுக் கொடுத்தல். கற்பவர் கற்றுக் கொடுப்பவர், டீச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, ஆசிரியர் மாணவர். இது ரெண்டு இருக்கும் அல்லமன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டோட ஒரு பெஸ்ட் காலேஜ்னு பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதே வந்து ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ், ஒரு கௌரவமாக இருக்கும். உலகத்திலேயே தலை சிறந்த காலேஜ்னு பார்த்தோன்னா ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டினா அதில் படித்தோங்கிறதே ஒரு பெரிய நமக்கு ஒரு கௌரவமாக இருக்கும். இந்த அல்லாஹ் இந்த அகிலத்தையும் படைச்சு அந்த இது பரிபாலிக்கக்கூடிய ரஹ்மானா இருக்கிறவன் அவன் ஒரு ஆசிரியரை வந்து கற்றுக் கொடுக்குறான்னா அப்போ அந்த குரான் எவ்வளோ பெரிய சிறப்பாக இருக்கும். குரானை வந்து நான் படிக்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன தேவை, அவனுக்கு அவன் எந்த இயல்பில் இருக்கான், அவன் மனோநிலை என்ன, அவனோட ஸ்ட்ரெஸ் என்ன, அவனோட கோபதாபம் என்ன, அவனுடைய புழுக்கம் என்ன, அவனுடைய வேதனை என்ன, அவனோட கொஸ்டின் என்ன, அவனோட அரகன்ஸ் என்ன, இத்தனையும் பார்த்து நாம குரானை படிக்கிறோம். நமக்கு என்ன தேவைன்னு குரானு நம்மளை ஸ்கேன் பண்ணுது. நான் எப்படிப்பட்டவன், எந்த மாதிரி விஷயத்தை அல்லா தாலா பல பல அதாவது தக்குவாங்கிறதே 200 இடத்துல இருக்கும். இவனுக்கு எப்படி சொன்னா புரியும்? அவன் தான் படைச்சிருக்கான், அவன் தான் எல்லாம் செய்கிறான், அவன் நாடி நரம்பெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுன்னு தெரிஞ்சவன் அந்த குரானை கற்றுக் கொடுத்து இந்த குரானுக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சொன்னா புரியும்னு பார்க்குற மாதிரி நான் குரானை படிக்கும் போது குரான் என்ன படிக்குது. குரான் என்ன படிக்குதுன்னா நான் எப்பேற்பட்டவன், எனக்கு எப்படி சொன்னா புரியுங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு சிராஜ் பாய் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாத்தியார் இருப்பார், அவர் பேர் என்ன? ஞாபகம் இல்லையா? சரி, ஏதாவது ஒரு பிடிச்ச டீச்சர் ஒருத்தவங்க எல்லா லைஃப்லையும் இருப்பாங்க, மற்றவங்க இருந்தாலும் சொல்ல சொல்லுங்க. சாட்டு வேணா, வாய்ஸ் சொன்னா ஈஸியாக இருக்கும் எனக்கு. சனாவுல்லா. சனாவுல்லாங்கிறவங்க வந்து உங்களுக்கு உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி உங்கள்கிட்ட ரொம்ப தோழமையாக இருந்து உங்களுடைய வீக் பாயிண்ட் எல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பக்குவமாக சொல்லக்கூடிய ஒரு வாத்தியாராக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கும், அப்படிதானே? அப்போ ஒரு சனாவுல்லாக்கு வந்து என்ன 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 புரிஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னா அகிலங்களின் ரப்பு அவன் வந்து குரானோட வாத்தியாராக இருக்கான், அல்லமல் குரான். அவன் எனக்கு எப்பேற்பட்ட விஷயம் எப்படி சொன்னா எனக்கு புரியும்னு சொல்லிட்டு தான் எனக்கு அவன் வாத்தியாருங்கிறத இதாக சொல்றான், அல்லமல் குரான்னு சொல்றான். என்ன கொடுக்கலன்னு சொல்லல, அருளியன்னு சொல்லல.
வாத்தியார் அல்லமன்னா இப்போ வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்கிறான். அப்போ அவன் சொல்லி கொடுக்கும் போது அந்த குரானு ஒவ்வொரு மனிதனுக்கும் உதல்லின் நாஸ் ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி தேவைன்னு தேவை அறிஞ்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹிக்குமத்தோட சொல்லக்கூடிய அல்லாஹ் அந்த குரானை நான் படிக்கும் போதெல்லாம் அவன் என்ன ஸ்கேன் பண்ணி குரான் என்ன ஸ்கேன் பண்ணி இவனுக்கு எந்த மாதிரி சொன்னா இவனுக்கு புரியுங்கிற மாதிரி எனக்கு நம்ம என்ன குரானுக்கிட்ட நெருங்கணும், படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஹுதல்லின் நாஸ்ல எத்தனை பேர் படிக்கிறாங்களோ அத்தனை பேர் தான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க. அது இல்லாமலும் இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸ்கூலுக்கு போகாமல் ஹோம் ஸ்டடியில் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க. அல்லமல் குரான். இப்போ வந்து அலிமன்னா வந்து அதுதான். அலிம ஏலமும் அறிகிறான், ஏலம்னு அறிந்து கொள். இது அலிம வந்து அறிகிறான்ங்கிறது நாலேஜ். அல்லம கற்றான், அல்லிமும் கற்றுக் கொடுக்கிறான், கற்கிறான். அல்லிம் கற்றுக்கொடு. அப்ப அலிமங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் நாலேஜ், அல்லமங்கிறது வந்து எஜுகேஷன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அறிதல் வந்து இன்ஃபர்மேஷன், கற்றல் வந்து எஜுகேஷன் லேர்னிங். நோயிங் இன்ஃபர்மேஷனுங்கிறது ஜஸ்ட் பேப்பர் படிக்கிற மாதிரி. அது ஜஸ்ட் படிக்கலாம், பேப்பர் படிக்கலாம். பேப்பர் படிக்கிறதுக்கு இந்த மெசேஜ் பார்க்கறதுக்கும் காலேஜில் போயிட்டு ஸ்டடி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நோயிங் இன்ஃபர்மேஷனுக்கும் லேர்னிங் எஜுகேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் அல்லாஹ் தஆலா இங்கே வந்து அல்லமல் குர்ஆன்னு சொல்கிறான். அது எப்படின்னா, அல்லமல் குர்ஆன்னா புரிப்படுற வரைக்கும் பல பல பரீட்சை வச்சு ரிவ்யூ வச்சு உங்களுக்கு புரிகிற வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறது தான் வாத்தியார். அதான் எஜுகேஷன். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனில் ஒவ்வொரு விஷயத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயம் அத்தனை வரும், ஃபிரௌனோட விஷயம் அத்தனை வரும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அத்தனை வரும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அத்தனை வரும், நரகத்தை பற்றி அத்தனை வரும். எங்கேயாவது எந்த மெத்தட்லையாவது இப்படி சொல்லி பார்த்தா இவனுக்கு புரியுதா, சரி இந்த மெத்தடில் சொல்லி பார்ப்போன்னு மெனக்கட்டு பல பல பரீட்சைகள் வச்சு ரிவ்யூ பண்ணி நம்மளை ஸ்கேன் பண்ணி நமக்கு எப்படி புரியும்னு மெனக்கெடுறது அல்லாமல் குர்ஆன். பிரைட் ஸ்டூடெண்ட்டா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா நோ ப்ராப்ளம். ஏன்னா அவன் ரஹ்மானா இருக்கிறதுனால இவ்வளவு மெனக்கடுறான். 23 வருட குரானை மனிதனை சென்றடையெல்லாம் மனிதனை வார்த்தெடுக்க 23 வருஷம் ஜஸ்ட் படான்னு வானத்திலிருந்து விழுந்திருக்கான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எது எது வகி மூலமா அவர்களுக்கு என்ன தேவை. எஸ் அலோனுக்கு அனில் அன்ஃபாலை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு இது. அந்த அன்ஃபாலை பற்றி என்ன கேட்குறாங்க, அப்போ அவங்களை எப்படி இந்த சூரா அன்ஃபாலில் பார்த்தீங்கன்னா முதல் ஆயத்து வந்து அன்ஃபாலை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது ஆயத்தில் என்ன இருக்குன்னா அன்ஃபாலுங்கிறது கனிமத்து பொருள் அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் ஒரே இதில் பதில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 40 வசனம் வரைக்கும் இந்த மக்களை வார்த்தெடுக்க, மக்களுக்கு பண்பட என்ன கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க, எந்த இன்டென்ஷனில் கேட்டாங்க, ஒவ்வொன்றையும் ஸ்கேன் பண்ணி யார் எந்த எண்ணத்தில் கேட்பாங்கன்னு அத்தனை பேரையும் பக்குவப்படுத்தி 40வது வசனத்துக்கு பிறகு சொல்லுவாங்க அன்ஃபால் என்பது 5ல் ஒரு பகுதியை வந்து அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் மிச்சமெல்லாம் உங்களுக்குன்னு இருக்கும். அதை முன்னாடியே சொன்னா ஓகே பைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்கள பக்குவப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்து அல்லாஹ் தஆலா அந்த நுணுக்கங்கள் பார்த்து மனுஷனாக தான் படைச்சிருக்கான். அப்போ அந்த குர்ஆனோட ஆசிரியராக இருக்கான். எப்படி சொன்னால் இவர்களுக்கு புரியுங்கிற மாதிரி மெனக்கெடுற விஷயத்த அல்லாஹ் தஆலா எடுக்கிறான். அதனால தான் ப்ரையாரிட்டி அவன் எடுத்துக்கிறான். ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் எடுத்துக்கிறான். இன்ஃபர்மேஷன் தகவல் என்னன்னா எஜுகேஷனாக போகுது. எஜுகேஷன் எப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷனாக மாறணும், மாற்றமாக மாறணும். அதற்கான மெனக்கேடு தான் அந்த குர்ஆன் செய்கிறது. ஒரு குர்ஆனை படிக்கும் போது, அதை புரியும் போது, அதை ஆய்வு செய்யும் போது, அதை நம்ம லைஃப்பில் கொண்டு வரும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுக்கு நமக்கு சரித்திர சான்றுகள் இருக்குது. அத்தனை சஹாபாக்களும் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்லேருந்து வந்தவங்க. இன்ஃபர்மேஷன் தான் பிரதானம்னா ஒவ்வொரு சூறாலும் புது புது இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும். இன்ஃபர்மேஷன் முக்கியம் கிடையாது அல்லாஹ்க்கு. ஜஸ்ட் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறது. அந்த தகவல் மூலமாக நம்மளை பக்குவப்படுத்த, பண்படுத்த, வார்த்தெடுப்பதற்காக மீண்டும் 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 சொல்லக்கூடிய விஷயம் குர்ஆன். மனிதனை புனிதனாக்குவது தான் இந்த குர்ஆனுடைய மெயின் பர்பஸ். அந்த பர்பஸில் தான் அல்லாஹ் தஆலா பெருமையாக அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் சொல்லிட்டு தான் கற்றுக் கொடுத்ததை பெருமையாக சொல்கிறான். 23 வருஷத்து தொடர் பயிற்சி அந்த மக்களை மனித புனிதராக்கிடுச்சு. ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. ஹைர். இந்த மோஸ்ட்
ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகே, அந்த கல்லூரியில் நான் படித்தேங்கிறது எனக்கு பெருமை. நான் அண்ணா யூனிவர்சிட்டி தான் படித்தேன் அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லுவோம். அதே மாதிரி துபாய் மெட்ரோ இருக்கு, ரோடு ஒர்க்ஸ் இருக்கு, பவர் பிளான்ட் இருக்கு, டவர் பில்டிங் இருக்கு. இது எல்லாமே நமக்கு இந்த ஷார்ஜா இது இருக்குல்ல, இப்போ தீவாவில் வந்து டி ஆம், தீவாவில் வந்து அந்த எனல் பவர் அங்கே நான் நான் இருக்கும்போது தான் கட்டினது. நான் தான் அதில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா? துபாய் மெட்ரோவில் வந்து எங்கள் கம்பெனி தான் அது செஞ்சுது, ஏசி போட்டுச்சு. சொல்லுவீங்களா? எங்கள் சிராஜ் கிரேன் சிராஜ் போயிருந்தாங்கன்னா எங்கள் கிரேனில் தான் நாங்கள் கொடுத்துருந்தோம்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லுவாங்களா? யாருமே தானே. பவர் ஆமா பிளான்ட்ல சார். பெரிய பில்டிங்ல நாங்கள் அங்கேயும் சில்லர் நாங்கள் தான் போட்டோம். அப்படி தானே சொல்லுவோம். ஆமா அப்போ சார். அதில் வந்து நான் இந்த ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பில்டிங் துபாய் மெட்ரோவில் வந்து எங்கள் கம்பெனி தான் கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் சப்ளை எல்லாம் எங்கள் கம்பெனி தான். பைப்பிங் எல்லாம் எங்கள் கம்பெனி தான். கிரேன்லாம் எங்கள் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமைப்படுற மாதிரி சொல்கிறோமே. அந்த துபாய் மெட்ரோக்காரன் கேட்டான்னா என்ன, அவன் எங்கேயோ இருக்கு. அது ஏதோ ஒரு இதில் நான் ஒரு 0.001% என்னோட கம்பெனி உதவி இருக்கும். அதை நான் அந்த கம்பெனியில் நான் எத்தனையோ ஆள்ல ஒரு ஆள் நான் சொல்லுவேன், நாங்கள் எங்கள் கம்பெனியில் தான் கட்டினது. நாங்கள் தான் எங்கள் கம்பெனி என்ன இன்னும் ஒரு மாதம் நோட்டீஸ் கொடுத்தா முடிஞ்சு கம்பெனி காலி. ஆனால் அந்த பெருமை இருக்குல்ல. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் குரானை கற்றுக் கொடுத்தேங்க. அப்போ அந்த குரான் எப்பேற்பட்டது? நமக்கு எப்படி துபாய் மெட்ரோவோ, ரோடு ஒர்க்ஸோ, பவர் பிளான்ட்டோ, டவர் பில்டிங்கோ எப்படி பெருமையாக நம்ம பார்த்து சொல்கிறோமோ, அதில் நான் வேலை பார்த்தேன், அந்த கம்பெனி நாங்கள் தான் சப்ளை பண்ணி சொல்கிறோமோ, அதே பெருமையை அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் குரானை கற்றுக் கொடுக்குறேன். அப்போ குரான் எவ்வளோ பெரிய சிறப்பு. சரி, இப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு இன்னைக்கு படிக்கிறேன் அர் ரஹ்மான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த அர் ரஹ்மான் எனக்கு யார் கற்றுக் கொடுத்தா? யாராவது தான் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? அவங்களுக்கு யாரோ கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி யார் கற்றுக் கொடுத்தா? அவங்களுக்கு யாரோ கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஒன்று படிக்கிறோம்னா நமக்கு ஒரு உஸ்தாது, நம்ம உஸ்தாதுக்கு முன்னாடி உஸ்தாது, உஸ்தாதுக்கு மேலே உஸ்தாது, உஸ்தாது 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 எங்கே போயிட்டு முடியும்? முகமது சல்லா அலிஸ்லாம் முடியுமா? சில்சிலா. அவங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? அல்லாஹ் தாலா. அல்டிமேட்லி நான் இன்னைக்கு அர் ரஹ்மான் அல்லமல் குரான்னு நம்ம படித்தோம்னா, நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்கன்னா, அல்டிமேட்லி இட் ரீச்சஸ் டு அல்லாஹ். அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை நாம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கு போய் நிற்கிறாரு. அல்லாஹ் தாலாட்ட. இப்போ ஒரு ஆளு இஸ்லாத்தை தழுவுறாரு. தட்டு தடுமாறி அலீஃப் பாங்கிறாரு. இந்த அலீஃப் பான்னு சொன்னதை நீங்களும் நானா கற்றுக் கொடுக்குறோம். இப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா அலீஃப் பா சொல்லி கொடுக்குறது அல்லாஹ். இன்னைக்கு இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்து ஒரு ஆள் ஓதுறாருன்னா ஒரு அலீஃப் பான்னு சொன்னான்னா கற்றுக் கொடுக்குறோம் அல்லாஹ். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா இந்த குரானை அல்லமல் குரானில் எவ்வளோ பெருமையாகும். யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அல்லமல் குரான் அவ்வளோதான். யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற மாதிரி எவ்வளோ ஓப்பனாக அல்லமல் குரான். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அல் ரஹ்மான் அல்லமல் குரான். நாம ஒரு சில வார்த்தைகளை ஆயத்துக்களை எழுத்துக்களை கற்றுக் கொடுத்தா அல்லாஹ் கற்றுக் கொடுக்குற மாதிரி நானும் அல்லாஹ்வுடைய சுன்னா அல்லாஹ் சொல்லி கொடுக்க கற்றுக் கொடுத்தேங்கிறனால அந்த பெருமையை நானும் யாரோ ஒரு ஆள் சொல்லி கொடுத்துட்டானா அந்த பெருமை எனக்கு கிடைக்குது. அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ எதை செய்யணும்னு விரும்பினானோ எதை சொன்னானோ எதை கற்றுக் கொடுத்தானோ அந்த வேலையை நானும் செஞ்சோம்னா அல்லாஹ்வுடைய ஊப்ப பெறக்கூடியது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால தான் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. யார் உங்களில் சிறந்தவர்னா யார் கற்கிறாரோ, யார் அல்லமஹு கற்றும் கொடுக்கிறாரோ அவர் சிறந்தவங்க. அப்ப குர்ஆனுக்கு வந்து ஒரு சில்சிலா மாதிரி கியாமத் நாள் வரைக்கும் இந்த குர்ஆனை நாம கையில் ஏந்தி மனசுல ஏந்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய சுன்னா. அல்லாஹ் கற்றுக் கொடுத்தா நானும் கற்றுக் கொடுக்கணும். நானும் கற்றுக் கொடுக்கணும். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன. குர்ஆனை யார் கற்கிறாரோ அல்லமஹு கற்றும் கொடுக்கிறாரோ அவர் நம்மளில் சிறந்தவர் அப்படிங்கிறாங்க. இந்த சங்கீத தொடர் அங்க கடைசி வரைக்கும் போகும். சரி, குர்ஆன்ல உள்ள அனைத்து விஷயங்களும் அது நன்மாராயமாக இருக்கட்டும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யட்டும், நரகவேதனை இருக்கட்டும், எல்லாமே மனிதனை பண்படக்கூடியதாக இருக்கும். அனைத்தும் அவன் ரஹ்மானாக ரஹ்மான்ங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ரஹ்மான்ங்கும் போது அதாவது நீங்க எண்ணி பார்க்க முடியாத எக்ஸ்ட்ரீம் லவ் அண்ட் கேர். அவன் வந்து இந்த விஷயத்தை நன்மாராயம் சொல்றது எக்ஸ்ட்ரீம் லவ் அண்ட் கேர், அச்சமூட்டி எச்சரிக்கை லவ் அண்ட் கேர், நரக வேதனையை பத்தி சொல்றதும் லவ் அண்ட் கேர் தான். அவன் ரஹ்மானா இருக்கிறதுனால தான். ரைட்டா? அல்லாஹ் தஆலா சொல்லலாம் வ நுஸ்ஜிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா மா ஹுவ ஷிஃபாஉன்
ரஹ்மத்துல் லில் முஃமினீன், மூமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் அருமருந்தாகவும் உள்ளவற்றையே குரானில் இறக்கி வைத்தோம். குரானை கற்றுக் கொடுத்தான், குரானை இறக்கி வைக்கிறான். அந்த குரான் எதுக்குன்னா மூமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் ஷிஃபா, அவங்களுக்கு வந்து அருமருந்தாகவும் இருக்கிறது. யா அய்யுஹன் நாஸு கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபீ சுதூரி வ ஹுதம் வ ரஹ்மா லில் முஃமினீன். சூரா யூனுஸ்லேயே இருக்கும். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசம் வந்து விட்டது, கது ஜாஅத்துக்கும் வந்து விட்டது, வந்துருச்சு ஃபுல்லா. இதயங்களுள்ள நோய்களுக்கு அருமருந்தும் அது மூமின்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நல்லவர்களாகவும் இருக்குது. இதை பயன்படுத்தினா, இதை ஃபாலோ பண்ணா, இதை உள்வாங்கினா அவர்களுக்கு நிச்சயமாக அவங்க மூமின்களாவாங்க. அவங்களோட இதயங்களில் என்னென்ன நோய் இருக்கோ, என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்கும் அருமருந்தா இருக்குன்னு சொல்லி அல்லா தாலா அருமருந்துன்னு 2 விஷயத்த சொல்லுவாங்க குரான்ல. ஒன்று வந்து குரான், இன்னொன்று வந்து தேன். ரெண்டுக்கு தான் ஷிஃபான்னு சொல்லுவாங்க அல்லா தாலா. ரைட். இப்போ ஐ டாட் முகமது அந்த இதுக்கு வரும், அல்லமல் குரானுக்கு வரும். ஐ டாட் முகமது பாய் அரபிக். நான் முகமது பாய்க்கு அரபிக் கற்றுக் கொடுத்தேன். ஃபேல் ஃபாயில் மஃபூல்லாம் படிச்சிங்களா? வாய்ப்பு இருந்துச்சா சிராஜ் பாய்? ஃபேல்னா கொஞ்சம் படிச்சு படிச்சிங்க. அப்போ சும்மா ஜஸ்ட் இன்னும் ரொம்ப பாரதூரமெல்லாம் போகணும்னா, ஃபேல்னா அந்த செயல், ஒரு செயல். ஃபாயில்னா செய்கிறவர், அதை செய்கிறவர். மஃபூல்னா யாருக்கு என்ன செஞ்சாங்க, யாருக்கு செஞ்சாங்க, என்ன செஞ்சா யாருக்கு செஞ்சா, இதான் ஃபியல் ஃபாயில் மஃபூல்ங்கிறது. ரைட்டா? இப்போ வந்து ஐ டாட் முகமது, நான் முகமது பாய்க்கு அரபி கற்றுக் கொடுத்தேன்னா நான் இதில் பிரிக்கிறேன். இதில் ஃபியல் என்ன? கற்றுக் கொடுத்தேன். கத்து கொடுத்தது கற்றுக் கொடுத்தேன். ஃபாயில் யாரு? நான். முகமது பாய். நான் நான் முகமதுக்கு நான் யார் முகமது. செய்கிறாங்களோ அது முகமது. நான் 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 தான் ஃபாயில். மஃபூல் யாரு? என்ன என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தேன். யாருக்கு? முகமது பாய்க்கு. கரெக்டா? ஃபியல் ஃபாயில் மஃபூல் புரியுதா? நான் முகமது பாய்க்கு அரபி கற்றுக் கொடுத்தேன்னா அரபி கற்றுக் கொடுத்தேன். யாருன்னா என்ன கற்றுக் கொடுத்தேன்? அரபி கற்றுக் கொடுத்தேன். யாருக்கு? முகமது பாய்க்கு. ரைட்டா? இது வந்துச்சு. இப்போ நான் அல்லமல் குரானை எடுக்கிறேன். அல்லமல் குரான்ல ஃபேல் என்ன? அல்லம, கற்றுக் கொடுத்தான். ஃபாயில் அல்லம, நான் அவன் ரஹ்மான். ரைட்டா? மஃபூல் என்ன செய்தான்? குரானை கற்றுக் கொடுத்தான். யாருக்கு? அனைவருக்கும். இருக்காதுல? இல்ல இல்ல. அல்லமல் குரான்ல யாருக்குன்னு இருக்காது. சுப்ஹானல்லாஹ். இப்ப நான் வந்து இப்படி இருக்கும், அல்லமன் நாசுல் குரான, மனிதர்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்தான். அந்நாஸ் யாருக்கு? அல்லம ரசூல் அல் குரான, யாருக்கு? ரசூலுக்கு. அல்லமல் இன்சான் அல் குரான, யாருக்கு? இன்சானுக்கு, மனிதனுக்கு. அப்ப இந்த இது அந்நாசோ ரசூலோ இன்சானோ இந்த வார்த்தையில இல்லை, அல்லமல் குரான் தான் இருக்கும். அல்லாஹ் குரானை கற்றுக் கொடுத்தான், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். என்ன செஞ்சாங்கன்னா கற்றுக் கொடுத்தான். குரானை கற்றுக் கொடுத்தான். யாருக்கு? மிச்சு கொஸ்டின் மார்க். என்ன மீனிங்னா, யார் யாரெல்லாம் குரானின் மாணவராக விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறது ஓப்பன் ஆக்ஸ்டர், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஓப்பன் யூனிவர்சிட்டினா ஆக்ஸ்போர்ட் என்னன்னா பெரிய டோரே இல்லாம யாரு வேணாலும் உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து அந்த இதெல்லாம் அந்த கட் ஆஃப் மட் ஆஃப்லாம் கிடையாது. யாரு வேணாலும் வாங்கன்னு, யாரு நீங்க படிக்க விரும்புறீங்களோ அவங்க எல்லாருக்கும் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை இது! அல்லமல் குரானோட அந்த அந்த இன்னர் மீனிங்கை பாருங்க. அல்லமன் கொஞ்சம் நிப்பாட்டல. சரி, அல்லமல் குரான ஹலக்கல் இன்சான், அதுக்கடுத்தது என்ன? அல்லமஹுல் பயான் இருக்கும். அல்லமஹு, அவனுக்கு பேச்சுவார்த்தையை கற்றுக் கொடுத்தான்னு இருக்கும், பேச்சு வழக்கத்தை. அப்போ அல்லமஹு அங்கன்னு ஹூன்னு அவனுக்குன்னு ஒரு பர்டிகுலரா இன்சான், அல்லமல் இன்சான், ஹலக்கல் இன்சானுக்கு, அதுக்கப்புறம் அவனுக்கு பயானை கற்றுக் கொடுத்தான், அவனுக்கு பயானை கற்றுக் கொடுத்தான்னு வரும். இங்க என்னன்னா அல்லமல் குரான் ஓப்பன் ஓப்பன் இன்விடேஷன். என்னன்னா அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். யாருக்கு? யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, அது கியாமத் வரைக்கும் யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தாலா கற்றுக் கொடுக்க விரும்புகிறான்னு அர்த்தம். அல்லமல் குரான்ல இந்த ஒரு இன்னர் மீனிங் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். நம்ம என்ன பண்றீங்க? குரானை விளங்கிக்க முடியாதுன்னு வைக்கிறோம். இருக்கா? குரான் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு ஆலிமா இருக்கணும், அதுக்கு ஞானம் வேணும். எல்லாரும் படிச்சிட முடியாது. எல்லாரும் அவங்களும் தப்சீர் அவங்கெல்லாம் தர்ஜுமா பண்ணிட்டு இருக்க முடியாது. தர்ஜுமா படிக்கக்கூடாதுங்கிறாங்க. தர்ஜுமா அப்படிலாம் அதில் இல்லை. நீங்கள் ஆளுக்கு ஆள் ஒரு ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டு அப்படிலாம் விடக்கூடாது. அதுக்குன்னு தனியாக அதுக்கு ஆலிம் இருக்காங்க, ஆலிம் சார். அவங்கள சொல்கிறாங்கன்னா அவங்களும் சொல்கிறது இல்லை. சரி, ஜின்களுக்கு குரான் இருக்கா? ஜின்களுக்கு குரான் வந்து அவர்களுக்கான குரானா இல்லை.
ஃபபிஐயாலாய் ரப்பிக்கு மாத்துக்கதிவான், நீங்கள் இருவரும் எதை பொய்யாக்குவீங்களோ அது வேற கான்செப்ட். இந்த ஜின்கள் வந்து மனிதர்களோட ஊசலாட்டம் செஞ்சு இந்த குரான் கிட்ட போவாதுன்னு சொல்லுமா, அந்த ரெண்டு பேரையும் சொல்றான். பட் ஜின்களுக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து நேர்வழி காட்டியிருக்கா. இது ஹுதல் இன்னாஸ், மனிதர்களுக்கு. ஹுதல் இன்னாசி வல் ஜின்சின்னு இல்லை, ஜின்னின்னு இல்லை. அப்ப இது வந்து முழுக்க முழுக்க மனிதர்களுக்காக. அந்த மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வேதத்தை கேட்டுக்கிட்டு ஜின்கள் என்ன பண்ணுது, இது சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின்னி எஸ்தமிஊனல் குர்ஆன ஃபலம்மா ஹதரு காலு அன்சித்து. சத்தமிடாமல் இருங்க, சைலண்ட் சைலண்ட். குர்ஆனை செவியரும் போட்டு ஜின்கள் சில திருப்பியதும் அவர்கள் அங்கே வந்தபோது பேசாமல் இருங்க, அமைதியாக இருங்க. ஃபலம்மா புதிய வலவு இலா கௌமியும் முந்திரின், அவங்க போயிட்டு அவங்கள்ட்ட அவங்களோட கவுமிட்ட சொல்லுது, காலு யா கௌமனா இன்னா சமியுனா கிதாபன் உன்சில மின் பௌதி மூசா, மூசாவுக்கு பிறகு ஒரு கிதாபை நாங்கள் செவியிட்டோம். முசத்திக்கன் லிமா பைன எதை, அது தெளிவான அத்தாட்சியை கொண்டு வருது. ஒரு வேதத்தை செவிமடுத்து அது மூசாவுக்கு பின் இறக்கப்பட்டிருக்குது. அது தனக்குள்ள வேதத்தை உண்மைப்படுத்தி முசத்திக்கல் லிமா பைன எதை யஹ்தி இலா ஹக்கி வைலா தரீக்கும் முஸ்தகீம், அது வந்து உண்மைப்படுத்துகிறது, உண்மையின் பக்கமும் நேரான பக்கமும் அழைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜின்கள் போயிட்டு அதோட அதுக்குள்ள குரான் கிடையாது. அதுக்கு குரான் கிடையாது, ஹுதல் இன்னாஸ் தான். அதுங்க கேட்டுட்டு அதில் உள்ள அதோட செய்தியை கேட்டு ஆச்சரியப்பட்டு இவ்வளவு நேர்வழியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பிரமிக்கக்கூடிய ஜின்கள் போய் அது கூட்டத்தில் பிரமிக்கக்கூடிய விஷயத்த அதுங்க செஞ்ச காரணத்தினால குரானிலே அது ஒரு ஆயத்தா அல்லா தஆலா இறக்கி வச்சிடலாம். அப்பேற்பட்ட குரானை, மனிதர்களுக்காக உள்ள குரானை ஜின்களே ஆச்சரியப்பட்டு அதுங்கெல்லாம் பேசிக்க. சைலண்ட் சைலண்ட், கேட்டுக்கோ செத்துருங்க, கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு ஈர்க்கக்கூடிய குரானை படிக்கக்கூடாதுங்கிறோம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாறி போயிடும், அர்த்தம் மாறிடும், அது பலகீனமாயிடும், நீங்கள் எல்லாம் ஃபித்னாவாயிடும். சரி, படித்தவங்க சொல்லிக் கொடுங்க. உங்களை ஆலிம் தானே சொல்கிறோம், ஆலிம்னா அறிந்தவன் தானே, அது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, மெனக்கெடுங்க. நீங்கள் தான் அந்த அமானிதத்தை 7 வருஷம் எடுத்து இருந்து எல்லாத்தையும் படிக்கிறீங்க, அதை வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த இத்து போன ஜலாலும் சிராஜும் நாசர் அலி கானும் மெனக்கடுறதுக்கு ஏன்னா நீங்கள் மெனக்கடலைங்கிறதுக்காக. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இங்கே வாங்க, அங்கே உட்காருங்க. ஏன்னா அவங்கள நாம் கண்ணியப்படுத்தலை, அவங்களும் நம்மளை கண்ணியப்படுத்தலை, அவங்களும் குரானை கண்ணியப்படுத்தலை. அல்டிமேட்லி இதான் நடந்துகிட்டு இருக்கீங்க. சுப்ஹானல்லாஹ். ஜின்களுக்கு என்ன தேவை இருக்குது, புரியாத விஷயத்தை புரிய வைக்கிறது தான் ஆலிமு. அந்த ஆலிமு செய்கிறாங்களான்னா கொஸ்டின் மார்க். சரி, ஹலக்கல் இன்சான அடுத்தது அல்லமல் குரானை பார்த்தோம். இப்போ ஹலக்கல் இன்சானை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எவ்வளோ நேரம் இருக்கோ சொல்லிடுங்க, சிராஜ் பாய் முடிக்கணும்னா முடிச்சுக்குவோம். சரியா? எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, டைம் இன்னும் இருக்கா? ஒரு இன்னும் 5 நிமிஷம் பேசுங்க, பிரச்சனை இல்லை. 5 நிமிஷம் பேசுவோம். நான் ஜஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஹலக்கல் இன்சானை கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீக்கில். குரானை கற்றுக் கொடுத்தான்க்கு பிறகு ஹலக்கல் இன்சானங்கிறான், மனிதனை படைத்தான். ஏன் மனிதனை முன்னாடி சொல்லலை? ஏன்னா மனிதனாக பிறந்திருக்கூட விட அதை விட மேலானது குரானை கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றது. 2ஆம் நிலையில தான் இந்த ரஹ்மா, அவனோட ரஹ்மான 2ஆம் நிலை தான் மனுஷனா படைச்சது. செகண்டரி பிளஸிங் தான் அது. மனிதனின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா அல்லமல் குரான்ல கொடுத்துறான், கத்தும் கொடுக்குறான். அவன் இறக்கி வைக்கல, கத்தும் கொடுக்குறான். குரான் அல்லாத மனித வாழ்க்கை ஜஸ்ட் வேஸ்ட் பீஸுங்கிறத அல்லாஹ் சொல்றான். நான் ரஹ்மானா இருந்து நான் குரானை கற்றுக் கொடுத்து அந்த குரான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாம் கொடுத்து தெளிவாக்கி அதுக்கப்புறம் மனுஷனை படைக்கும் போது அந்த மனுஷன் அது மூலமா நடக்கலைன்னா அவன் ஜஸ்ட் வேஸ்ட் பீஸு. ஒரு பர்பஸ் இருக்கும், எதற்காக படைக்கப்பட்டிருக்கும் என்பதை அந்த பர்பஸை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான் பார்க்க முடியும். வேற எதுவும் அவனால் கண்டுபிடிக்க முடியாது. நான் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. அப்போ அவனோட பர்பஸ்ஸு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலே எழுதியிருக்கு. அப்போ அந்த குரான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் செகண்டரியாக வருது ஹலக்கல் இன்சான். பர்பஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் லைஃப். நம்மளோட வாழ்க்கையை விட நம்மளுடைய நோக்கம், எதுக்காக படைத்தான். ஒமா ஹலக்தல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியாபுது, உங்களை ஜின்களே மனிதர்கள் படைத்தது அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே. எப்படி வணங்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அது இருக்கும். அர் ரஹ்மான் ஹலக்கல் இன்சான், அல்லமல் குரான் மாதிரி அர் ரஹ்மான் அவன்தான் 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 மனுஷனை படைத்தான். சுப்ஹானல்லாஹ். அப்ப கடவுள் ஏன் படைச்சான், நானா படைக்க சொன்னேன்? இந்த குதர்க்கமான கேள்விகள்லாம் நம்ம பை பாஸ் பண்ணி வருவோம். நம்ம அந்த கடவுளே எனக்கு தேவையில்லை, கடவுளை நம்புபவன் முட்டாள், அந்த பேச்செல்லாம் இருக்கும். கடவுளை நம்பலையில போங்க,
அவன் கொடுத்த உடம்பு இது, அவன் கொடுக்குற ஆக்சிஜன் அது. நீங்க இது இந்த இயற்கை நியதிகளுக்கு அப்பாற்பட்டு நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஆய்வுகள் செய்து நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு குளோனிங் மூலமாக நான் என்னை தயாரித்துக் கொள்ளப் போகிறேன். கோ அஹெட், கோ அஹெட். முடியுமானா முடியாது. முடியுமானா, ஏன்னா ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள இருக்கு அந்த இந்த சோலார் சிஸ்டத்துல, இந்த கேலக்சிக்குள்ள இருக்கும் அந்த கம்பெனி உலகத்துல அவனோட இதுல இருக்கு. நீங்க இங்க இருக்கிறதும் இப்படி சிந்திக்கிறதும், ஏன் என்ன படைச்சான், என்னை ஏன் படைக்க, நானா படைக்க சொன்னேன், ஆம், கடவுளை நம்புவோர் முட்டாள் என்ன சொன்னாலும் அவுட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் லவ் அண்ட் கேர் அந்த அல்லாஹ் உங்களுக்கு படி இழக்கிறான். இல்லைன்னு சொன்னோம்னா திடீர்னு அவன் காண போறது கிடையாது. யாரா இருந்தாலும் அவன் ரஹ்மானாக இருப்பதால் அவனை இல்லைன்னு சொன்னாலும், அவனை தூஷிச்சாலும், அவனை வெறுத்தாலும், அவன் இல்லைன்னு நீங்க மல்லு கட்டினாலும், நானா படைக்க சொன்னு இலக்காரமா சொன்னாலும் உங்களுக்கும் சேர்த்து படி இழப்பவன் ரஹ்மானாக இருக்கிறான். ஏனால் அவன் அர் ரஹ்மான். அதனால அவன் ஹலக்கல் இன்சான். கற்பனை கெட்டாத அளவிற்கு நிறைந்த பேரன்பும் அளவு கடந்த அக்கறையும் கொண்ட ரஹ்மான் உங்களை ஹலக்கல் மனுஷனை படைத்திருக்கிறான். மனுஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எனக்குன்னு பிரத்யேகமான ஹார்ட். அதானே மாறி வருமா? என் ஹார்ட் எனக்கு எனக்குன்னு பிரத்யேகமா நான் மரணிக்கும் வரை எனக்கு டப்புல போட இருக்கக்கூடியது ஹார்ட். என்னோட உடல் உறுப்புகள், என்னோட கை, என்னோட தலை, என்னோட காது, என்னோட மூக்கு, எஸ்பெஷலி ஃபார் மீ. அவன் கலக்கிறான். ஏன்னா அர் ரஹ்மானா இருக்கிறான், படைச்சிருக்கான். எனக்குன்னு பிரத்யேகமாக கைரேகையை வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளார இப்போ ஸ்கேன் பண்ணி போறீங்க, ஏர்போர்ட்டுக்குள்ள எல்லாம் போனேன். ஐ ஸ்கேன் வந்துருச்சு. ஐ ஸ்கேன் எத்தனை கோடி, ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் இறங்குறாங்க ஏறுறாங்க துபாயில். அத்தனை பேருக்கும் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக உனக்கு ஐ ஸ்கேன் மூலமாக ஒன்றை நீ கண்டுபிடிக்க முடியுது. உன்னோட கைரேகை மூலமா நீ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதுன்னா, இந்த இத்தனை கோடானு 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 மக்களுக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஒரு விரல்ல அந்த கோடுகள்ல இவ்வளவு பெரிய மாற்றம் கொண்டு வந்து உங்களையே பிரத்யேகமா ஸ்பெஷல் கேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வைக்கிறான்னா, எப்பேற்பட்ட ரஹ்மானா தான் செய்வான் அதை. அப்படி நம்மளை படைச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு ரத்தம், நமக்கு சுப்ஹானல்லாஹ் ஒன்னையும் நீங்க ஜஸ்ட் இப்ப என்னன்னா ததப்பூர் பண்றதுன்னா, நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ப்ரோக்ராம்னு சொல்லியிருப்போம். அது சும்மா ஒரு ஜஸ்ட் கோடு மாதிரி. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என் கண் எப்படி இருக்கு, என் நாக்கு எப்படி இருக்கு, என் மூக்கு எப்படி இருக்கு, என்னோட எச்சில் எப்படி இருக்கு. இது சும்மா சாதாரண ஒரு மூக்குல வந்து ஒரு தூசி நுழைகிற மாதிரி இருந்துச்சுன்னா தும்மல் வருது. என்ன அல்லா தாலா இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, என்னுடைய அடியான் நான் அவளை பெர்ஃபெக்டா படைச்சிருக்கேன், எனக்கு பிடித்தவன். அவன் மூக்குல ஏதாவது ஒரு தூசி போகணும் இல்லை, தூசி போற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்தா கூட தும்முறோம் நம்ம. தும்மும் போது என்னம்னா உடல் உள்ள அத்தனை உறுப்புகளும் அவ்வளவு ஃபோர்ஸா ஏதோ ஒன்று சோக்கால் வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தும்முதுன்னா அத்தனையும் அந்த ஃபோர்ஸில் வந்து எத்தனையோ கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த காற்றை வெளியாக்கி இந்த தூசியை வெளியாக்குதுன்னா அந்த சமயத்தில் ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய வேலையை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அதை செய்யுது. கண்ணை திறந்துக்கிட்டு நீங்கள் தும்ம முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணை திறந்து தும்மினீங்கன்னா கண்ணு வெளியில் வந்துடுவான். கண்ணை திறந்துட்டு தும்ம முடியாது. அப்போ ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஒரு சின்ன தூசிக்காக மெனக்கெடுதுன்னா அந்த மெனக்கெடலை வச்சு அல்லா தாலா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த உடம்பு, இந்த இன்சான், இந்த அல்லா தாலா படைச்சதுன்னு பெருமையாக சொல்லக்கூடியது, குரானுக்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய இந்த மனிதனுடைய படைப்பு எப்பேற்பட்ட சிறந்த படைப்பு. ஹியூமன் பீயிங், மற்ற எல்லாம் லிவிங் திங்ஸ் அகிரினை தான். எப்பேற்பட்ட படைப்பு அது. இந்த படைப்பை வச்சுக்கிட்டு என்னை ஏன் படைச்ச அப்படின்னு கேட்டாலும் நோ ப்ராப்ளம், அவன் படி அளக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் ஒரு செகண்ட் எத்தனையோ மில்லியன் செல்லு இறக்குது, எத்தனையோ மில்லியன் செல் பிறக்குது, எல்லாம் பார்த்தோம் நம்ம. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு, நடந்தது நடக்கவும் போகுது. சுப்ஹானல்லாஹ். அனைத்தும் கேட்காமல் கிடைக்கும் அருட்கொடைகள், கிஃப்ட். இது எதுவும் நம்ம கேட்கல. இப்போ ஒரு குழந்தைக்கு இதுன்னு கேட்டு கொடுத்தோம்னா அதுக்கு மரியாதை இருக்கும். இப்போ வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிடுறோம், ஒரு பாக்ஸில் வாங்கியிருக்கோம். இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நீ அதை தொடணும், அது வரைக்கும் இந்த பாரு லாஃப்டில் தூக்கி மேலே வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த புள்ள பார்த்துக்கிட்டே இருக்கும், எப்படா எக்ஸாம் முடியும்னு சொல்லிட்டோம். இடையில என்ன சொல்லணும், டேடி என்ன ஒரே ஒருத்தர் அந்த பாக்ஸை வெளியில் மாத்திரம் தொட்டுக்கவான்னு கேட்கும். வெளியில் கொஞ்சம் தூக்கி சரி சரி ஓகே தூக்கி தொட்டோம்னா அதுக்கு அப்படி அவ்வளோ ஆத்ம திருப்தியாக போயிடும், அப்பாடான்னு இருக்கும். அது தொடர்ந்து அடுத்த 2 நாள்ல அந்த பாக்ஸ் போயிடும், உருப்படியாக போயிடும். இருந்தாலும் அந்த அந்த கிஃப்டை எதிர்பார்த்து இருக்குது இல்லை, அல்லா தாலா நீ எதிர்பார்க்க வேணாம்,
நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். அப்போ அந்த குழந்தைக்கு மீண்டும் மீண்டும் gift கொடுத்தீங்கன்னா gift மேலேயே மரியாதை எல்லாம் போயிடும் அந்த குழந்தைக்கு. அல்லாஹ் தஆலா அதுவும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு gift நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன், அன்அம்த அலைஹிம், கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த gift கொடுத்து குழந்தைகளுக்கு கேட்காமல் gift கொடுத்தா அது கதி என்னாகும்? சதா காலமும் அல்லாஹ் நமக்கு ரஹ்மானாக இருக்கிறான், கேட்காமலே கிடைக்குது. ஆனா கேட்டது கிடைக்கலையேன்னு ஆதங்கம் படுற மக்களாகவும் நம்ம இருக்கிறோம். நான் இதை கேட்டேன், இதை கொடுக்கல அவன், அதனால எனக்கு என்ன பாய் இவ்வளவு இவ்வளவு தொழுது வணங்கி இவ்வளவு அவனுக்காக தஹஜ்ஜத் தொழுதுருக்கேன் பாய், என்ன பார்த்துருக்கேன், என்ன பண்ணுறீங்களா, எனக்கு என்ன, நான் என்ன பண்ணேன் அவனுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். என்னை ஏன் குள்ளமா, நான் ஏன் கருப்பா, நான் ஏன் இந்த வீட்டில், நான் ஏன் இந்த ஊரில், நான் ஏன் இந்த வேலையில், எனக்கே இந்த மாமியார், எனக்கே இந்த நாத்தனார், எனக்கே இந்த மனுஷனா, எனக்கே இந்த சகலை. அவன் ரஹ்மானா இருக்கிறதுனால தான் நான் குள்ளமா இருக்கிறேன், ரஹ்மானா இருக்கிறதுனால தான் நான் கருப்பா இருக்கிறேன், ரஹ்மானா இருந்ததுனால தான் இந்த வீட்டில் இருக்கிறேன், ரஹ்மானால தான் நான் இந்த வேலையில் இருக்கேன், அவன் ரஹ்மானா இருக்கிறதுனால தான் இந்த மாமியார், இந்த நாத்தனா, இந்த சகோதரப்பாடின்னு நினைக்க முடியாம நம்ம டிமாண்ட் பண்றோம்ல. என்னட்டையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாங்கிறது தான் இந்த அர்த்தம். என்னட்டையும் ஒரு வார்த்தை கேட்டால் நான் டிசைன் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி இந்த மாதிரி படம் என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அவன் டெய்லர் மேடா அவ்வளவு செஞ்சுட்டு, எனக்குன்னு ஒரு மூக்கு, எனக்குன்னு ஒரு கண்ணு, எனக்குன்னு காது டெய்லர் மேட் செஞ்சாலும் என்னோட எண்ணம் போல ஒரு டெய்லர் மேடை சேர்த்து என்னட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாங்கிற மாதிரி எவ்வளவு பெரிய துரோகிகள் நாம். சுபானல்லாஹ். முடிச்சுக்குமா 15ஓட? என்ன துரோகம் செஞ்சோன்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருப்போம். அடுத்த வாரம் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.